ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின் கொரோன் ஷாட் பார்க்கலாம். ஒன் டே மார்னிங். அங்கே பாரு அவன் ஆள் உன்னையே எட்டி பார்த்துட்ருக்கா. எங்கடா? அங்கே பாரு மரத்துக்கு பின்னால். என்னடா சிரிக்கிற? எத்தனை நாளைக்கு இப்படி சைட் அடிச்சிட்ருக்க போகிறீங்க? என்றைக்கு சொல்ல போகிறோம் லவ்வ? அவள் சொல்லட்டும். அவளை பார்த்தா சொல்கிற மாதிரியே தெரில. நீ இப்படியே வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீயே போய் சொல்லிட வேண்டியதுனடா. இல்லைடா, அவளே சொல்லட்டும். நானும் 1 இயராக பார்க்குறேன்டா. இப்படி தான் அங்கேருந்து இங்கேருந்து நெட்டி பார்த்துட்டே இருக்கா. ஒரு நாளாவது வந்து என்கிட்ட சொல்லலாம்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின், ஐ லவ் யூடான்னு. சரி ஓகே, லவ் சொல்ல வேணாம், வேறு ஏதாவது வந்து பேசலாம்லடா. சும்மா சைட் தான், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்னை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கா. நான் அவளுக்கு ஃபேவர் பண்ணுறதாலாம் இல்லை, அவளே வந்து சொல்லட்டும். இந்த இயரோட காலேஜ் முடிஞ்சிடும். காலேஜ் முடிஞ்சால் என்னடா, நான் எங்கே இருந்தாலும் அவள் என்னோட தான் இருப்பாள். பார்க்கலாம் அவளுக்கு எப்போ தான் தைரியம் வருது, எப்போ தான் வந்து சொல்கிறான்னு. வைன் மரத்துக்கிட்ட என்னடி பண்ணிட்டுருக்கா? இல்லடி, அங்கே பாரு ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்கா. இல்லை ஜிமின் அழகு தான், இல்லைன்னு டவுட். அவன் ஏன் ஆள். சொல்லிட்டீங்களா மேடம் உங்கள் லவ்வ? இல்லடி, அவன் பக்கத்தில் போகவே பயமாக இருக்குது. நான் எப்படி லவ்வ சொல்ல? ஜிமின் ரொம்ப ஸ்வீட்டி. நீ போய் ஒரு வார்த்தை பேசினா போதும், அவன் 10 வார்த்தை பேசுவான். நீ தான் அதுக்கு இடம் கொடுக்கணும். கிட்ட போகவே பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், நீ போய் பேசுன்னு சொல்கிறேன். சரி ஓகே, நான் வேணா போய் சொல்லவா? என் ஃப்ரெண்ட் ஒயன் உன்னை லவ் பண்ணுற ஜிமின்னு. வேணாம் வேணாம். அதே லவ்டி, நான் தான் சொல்லணும். அப்பப்போ போய் சொல்லு. பயமாக இருக்கே. இது வேலைக்காகாது, வரியா? நான் ஜிமின் கிட்டே தான் போகிறேன், அப்படியே நீயும் வா. இல்லை நான் வரல, நீ போ. நான் இந்த பக்கமாக வீட்டுக்கு போகிறேன். வாடி. இல்லை நான் வரல, நான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்து ஜிமினை பார்க்குறேன். போ. ஒயின் அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடணும். ஜிமின் ஒயின் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். மினி எங்க வாய். சொல்லுங்கள் சீனியர். நீ ஜிமின்னே கூப்பிடு. ஓகே ஜிமின் சொல்லுங்கள். ஒயன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தா? அது ஒன்றும் இல்லை சீனியர், சும்மா. என்னை பார்த்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருந்தீங்களா? இல்லை சீனியர், பொய் சொல்லாத. எனக்கு என்னமோ ஒயின் என்னை சைட் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ அவள் ஃப்ரெண்ட் தானே? இல்லை சொல்ல வேணான்னா சொல்ல வேணாம். ஜிமின் ஒயன் உங்களை சீரியஸாக லவ் பண்ணிட்டுருக்கான். நிஜமாக தான் ஜிமின். போய் சொல்லிடினா சொல்ல மாட்டாளாம், பயமாக இருக்கான். சரி நான் வேணா சொல்லவான்னு கேட்டால் இதே லவ் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னாலா? சரி வா, நான் அந்த பக்கம் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன், ஓடிட்டா. என்ன ஜிமின் ஸ்மைலில் ஒரு வெக்கம் தெரியுது? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே நீ போ. ஜிமின் உனக்கு கேட்குவா? என்ன, உங்களுக்கு ஒயினை பிடிக்குமா? எனக்கு ஒயன்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக பிடிக்கும். அண்ட் நீ சொல்லாத அவகிட்ட. ஓகே ஜிமின் என்னடா நடக்குதுங்க? இதில் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குடா. பரவாயில்ல இருக்கட்டும், பார்ப்பலாம். ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கிளம்பினான். ஒயின் இப்படியே ஜிமினை எங்கெல்லாம் பார்க்குறோ அங்கெல்லாம் நின்று பயங்கரமாக சைட் அடிச்சிட்ருப்பா. ஒயினுக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் மார்னிங். இங்கே என்னடா பண்ணிருக்கீங்க? ராகிங். வா ஜிமின் எங்கே உட்கார், நீ ஜாயின் பண்ணிக்கோ. ராகிங்லாம் வேணாடா, வாங்க கிளாஸ்க்கு போகலாம். வாடா. பொண்ணு. சொல்லுங்கள் சீனியர். என்ன குரலே வெளியே வர மாட்டேங்குது? சத்தமாக பேசலாம்ல? சொல்லுங்கள் சீனியர். சுத்தம்டா, இவ்வளோ தான் வரும் போல். விடுறா பாவண்டா. சரி நான் விட்டுறேன். நீ ஒரு பாட்டு மட்டும் பாடுறியா? காலையில் எடுத்து இவனுங்க கத்துறது கேட்டு காதெல்லாம் வலிக்குது. சும்மா ஒரு 2 லைன் பாடி போதும். பாட்டா? சீனியர் எனக்கு பாடலாம் வராதே. பாட வராதா? எதையாவது பாடமா, சும்மா நாங்கள் தானே. அந்த பொண்ணும் எதையோ பாடினா. சூப்பர் போதும் இதுக்கு மேலே நீ பாட வேணாம், கேட்க முடியல. நீ கிளம்பலாம். சாரி சீனியர். ஓகே தேங்க்யூ சீனியர். ரூபா என்னடா இந்த பொண்ணு பாட சொன்னா கத்துறா. சின்ன பிள்ளைடா, விடுங்கடா. ஜிமின் அங்கே போடுறான் ஆள். பையனா என்ன?
இது என்ன ட்ரெஸ் அழகாக இருக்கு வலுக்கு. ஒயன் ப்ரிட்டியாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்தா ஏஞ்சல் மாதிரி. ஜிமன் ப்ளீஸ்டா. ஏய் வேணாண்டா அதெல்லாம் வேணாம். நீ ப்ளீஸ்டா. ஒயன் இங்கே வா. சீனியர் வா இங்கே வான்னு சொன்னேன். டீ அவ்வளோத்துக்கு கூட கூப்பிடுறீங்க டீ போட்டுட்டா டீ ப்ளீஸோ அவ்வளோ கூப்பிடாதீங்க. நீ இப்படியே ரெஜிமெண்ட் சும்மா அவளை ரேகிங் பண்ணலாம். டீ வேணாண்டா அதெல்லாம் வேணாண்டா அவளை பூ சொல்லுங்கள். சொல்லுங்கள் சீனியர். ஜிமின் ஒயினையே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் நிமிந்து ஜிமினை பார்த்துட்டு டக்குன்னு தலையை பார்த்தா. நிமிந்து பார்க்க கூட மாட்டாளா? பார்க்க கூட மாட்டாளே. ஒயின் சொல்லுங்கள் சீனியர். என்ன ஒரு பாட்டு பாடுங்க சீனியர். பாட்டா? ஏதோ ஒரு பாட்டு பாடு சீனியர். பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது சீனியர். இந்த ஜிமின் பாடேன் இவ்வளோ அழகாக இருக்கான். இவனை பார்த்து ஏதாவது ஒரு பாட்டு பாடேன். ஜிமினை பார்த்தா பாட்டா? என்ன பாட்டு? சீனியர் சீனியர் எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது சீனியர். சாரி சீனியர். நான் கிளாஸ்க்கு போவா? டீ விடுங்கடா என்ன பண்ணுறீங்க? நீ கிளாஸ்க்கு போ. ஜிமன் வாய் மூடு நீ. ஒயின் அதெல்லாம் கிளாஸ்லாம் அனுப்ப முடியாது. நீ ஏதாவது பண்ணி காமிச்சிட்டு தான் போகணும். சீனியர் எனக்கு பாட்டெலாம் வராது சீனியர். சாரி சீனியர் நான் கிளம்பவா? பாட்டு வராதுன்னா என்ன? டான்ஸ் பண்ணு. டான்ஸா? டான்ஸ் பண்ணு. டான்ஸா? சீனியர் எனக்கு டான்ஸ்லாம் வராது. நான் கிளாஸ் ரூம் போகிறேனே பயமாக இருக்குது சீனியர். பயமாக இருக்கா? நான் என்ன உன்னை ஜிமினை ஹக் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு பாட்டு பாடுன்னு தானே சொன்னேன். முடியாதுன்னா ஒரு டான்ஸ் பண்ணு அவ்வளோதான். சீனியர் வேணா சீனியர். வயன் நீ சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டேன் அப்படின்னு வயன் கையில் வச்சுருக்க நோட்டை பிடுங்கலான்னு ஜிமினோட ஃப்ரெண்டு வயன் பக்கத்தில் போனாங்க. அவன் நோட்டை பிடுங்கும்போது அந்த பையனோட வாட்ச் வயனோட ஷோல்டரில் பட்டு அந்த பக்கம் இருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிஞ்சிடுச்சு. வயனோட இன்னர்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. டீ என்ன பண்ணுறீங்களா? டீ லூசாடா நீ. வயன் அப்படியே அழ ஆரம்பித்தான். ஜிமின் வேகமாக வந்து அவனோட கோட்டை கழட்டி வயன் மேலே போட்டு விட்டான். ஒன்றும் இல்லை இங்கே பாரு. ஒன்றும் இல்லை லேசாக தான். நீ பயப்படாத ஒன்றும் இல்லை. ஒயின் ஜிமின் பேசுகிறதையுமே காதிலே வாங்காமல் அழுதுட்டு வேகமாக ஓடிட்டான். டீ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கடா? ரேங்கிங்லாம் வேணான்னு சொன்னீங்களா? கேட்டிங்களா? இப்போ ட்ரெஸ்ஸு பிடிச்சிடுது. என்னடா? சாரிடா ஜிமின். நான் அப்படிலாம் நடக்கும்னு நினைக்கலடா. தெரியாமல் நிஜமாவே தெரியாமல் தான்டா. தெரியாமல் கிழிஞ்சிடுச்சுடா. பூக்கடா சே என்னடா நீங்கள் அப்படின்னு ஜிமின் வேகமாக ஒயனை தேடி வந்தான். ஒயனோட கிளாஸ் ரூம் போனால் அங்கே வயன் இல்லை. மினி வயன் எங்க? அவள் கிளாஸ் ரூமுக்கே வரலையே ஜிமின். வரலையா? இப்போ தான் வந்தா. இல்லையே ஜிமின் இன்னும் வரல. என்ன ஒயன் கிளாஸ் ரூம் வரலையா? வேற எங்கே போயிருப்பா? கேன்டீன் போயிருப்பாளோ? ஜிமின் வேகமாக கேன்டீன் போனான். கேன்டீனில் அங்கங்கே சுற்றி தேடி பார்த்தான். எங்கேயுமே ஒயன் இல்லை. ஒயன் எங்கே ஒயன் போனேன்? ஜிமினும் ஒவ்வொரு இடத்துலையா ஒயனை தேட ஆரம்பித்தான். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் கிட்டேயா போய் தேடிட்டு இருந்தான். இந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லையே. ஒருவேளை ஒயன் இங்கே இருப்பாளோ அப்படின்னு ஒரு எம்டி கிளாஸ் ரூம்லேயும் போய் தேடினான். அங்கேயும் ஒயன் இல்லை. எங்கே ஒயன் போகணும்? காலேஜில் எங்கேயுமே இல்லை நீ அப்படின்னு ஜிமின் ரொம்ப டென்ஷனாக தேடிட்டே இருந்தான். ஒருவேளை டெரஸில் இருப்பாளா? ஜிமின் வேகமாக டெரஸ் போனோம். ஒயன் டெரஸில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ஒயனை பார்த்ததும் தான் ஜிமினுக்கு மூச்சே வந்துச்சு. ஜிமின் மெதுவாக நடந்து ஒயன்கிட்ட போனோம். ஒயன் ஒயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஒயன்? ஒயன் கையெல்லாம் ஆடிட்டு உடம்புலாம் அப்படியே ஷுகர் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தா. ஒயன் என்னாச்சு ஒயன்? ஒயன் சாரி ஒயன் பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஒயன் என்னை பாரு ஒயன். சாரி ஒயன். ஒயன் அல்லாது ஒயன் இங்கே பாரு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் இந்த கோட் மட்டும் கேட்காதீங்க. நான் நாளைக்கு தரேன் ஜிமின். சிசி கோட்டில் வேணாம். நான் அதை கேட்க வரல ஒயன். நீ ஓகே தானே? ஜிமின் ஒயன் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். ஒயன் என்னை பாரு. ஜிமின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின். ஒயன் இங்கே பாருமா. ஒன்றும் இல்லை. நான் தான் இங்கே பாரு. ஜிமின் தான். ஜிமின் ஒயனோட ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணிட்டே ஒன்றும் இல்லை ஒயன் பயப்படாதா. பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. இதனால ஒன்றும் இல்லை ஒயன். நீ எதுவும் நினச்சி பயப்படாதா. உனக்கு நான் தான் பிடிக்கும்ல.
நான் சொல்கிறேன்ல, பயப்படாத. ம் ஒயன் நிமிர்ந்து ஜிமினை பார்த்தா. ஆக்சுவலி ஒயன், இன்றைக்கி இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் தான் உன்னை கண்ணு வச்சிட்டேன். ஒயன் ரொம்ப லவ்லியான ஸ்மைலோட ஜிமினையை பார்த்துட்டு இருந்தா. டென்ஷன் ஆகாத ஒயன், உன் உடம்பு கொஞ்சம் கூட வெளியே தெரில. உன்னை யாரும் பார்க்கல. ம் இதெல்லாம் ரொம்ப நார்மல். இதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஃப்ரீயாக இரு. கிளாஸ் ரூம் போ. இந்த கோட்டோடு உன் கிளாஸ் அட்டன் பண்ணு. யாராவது கேட்டால் ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லு. அவ்வளோதானே. எதையும் ஈஸியாக எடுத்துக்கணும் ஒயின். ஜிமின் ஒயின் கையை தொடலான்னு வந்தான். ஒயின் டக்குன்னு ஹேண்ட்ஸை நகட்டினான். ஏய் இல்லை நான் டச் பண்ணலாம் வரல, ஜஸ்ட் சும்மா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குமே தான். ஓகே, நீ கிளாஸ் ரூம் போ. ம் ம் ஒயின் ஸ்டெப்ஸ் கிட்டே வந்தா. திரும்பி ஜிம்முன்னு பார்த்து, ஜிமின், சீனியர்னு கூப்பிட மாட்டிங்களா? சாரி சீனியர். ஜிமின், நீ கூப்பிடும்போது என் பேர் ரொம்ப அழகாக இருக்கு. ஜிமின் சொல்லுவேன். தேங்க்ஸ். ஓகே. அவன் கிளாஸ் ரூம் போயிட்டோம். பயந்துகிட்டே இருந்தான். யாராவது பக்கத்தில் வந்தாலே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருந்தான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினோட கோட்டை துவச்சி அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஜிமின், என் மச்சும் ஆளுடா. ரொம்ப பயந்துருக்கா. நீங்களாம் எதுவும் பேசிக்காதீங்க. ம் ம் ஜிமின் ஒயின் கிட்டே வந்து, என்ன ஜாயின்? இந்தாங்க ஜிமின் உங்கள் கோட். தேங்க்ஸ். நைட்டே துவச்சி காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்தியா? ஆமாம் ஜிமின். ஓகே சரி, ஓகே. உனக்கு கோட் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணல, எனக்கு நீ தான் பண்ணணும்ல. எதாவதுனா பயப்படாதா. எதாதுன்னா எனக்கு ஒரு காஃபி வாங்கி தரியா? உன் காசில்? வாங்கி தரேன் ஜிமின். காசு தரவா? எவ்வளோ வேணும் ஜிமின்? காசு வேணாம், எனக்கு நீ வாங்கித்தான். நீ கூட உட்காந்து காஃபி சாப்பிடு. 2 காஃபிக்கும் நீயே பே பண்ணணும், ஓகேவா? ஜிமின், நான் உங்கள் கூட உட்காந்தா இல்லை ஜிமின், எனக்கு பயமாக இருக்குமே. பயமாக இருக்குமா? என்ன பயமாக இருக்கும்? நான் தானே உன் ஜிமின் தானே? ஜிமின்? இல்லை, நீங்கள் ஏதோ சொன்னீங்க. ஜிமின் தானே, உனக்கு என்ன பயம்? ஓன் ஜிமின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. ஓ ஜிமின், சரி ஓகே. காஃபி வாங்கி தரியா என்ன? வாங்கி தரேன் ஜிமின். கேன்டீன் போகுமா? ஓகே ஜிமின். ஒயின் ஜிமினை விட்டு தள்ளியே நடந்து போயிட்டுருந்தா. ஜிமின் ஒயின் பக்கத்தில் வந்தான். அப்படியே கேன்டீன் வந்து 2 காஃபியை ஒயின் வாங்கிட்டு வந்து ஜிமின் கிட்ட ஒன்று வச்சான். ஜிமின் அந்த காஃபி கப்பை பிடிச்சிட்டு ஒயினையும் பார்த்துட்டே இருந்தான். காஃபி கொடுங்க ஜிமின், ஆறிட்டோம். ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாசனை. ஜிமின், இந்த காஃபியோட ரொம்ப சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஜிமின். ஓகே ஜிமின், நான் கிளம்பவா? ஏய், வேறு காஃபி வாங்கி குடிக்க தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேனா? என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல ஜிமின்? இல்லை, ஜஸ்ட் சும்மா தான், ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாமே. ஜிமின், எனக்கு கிளாஸ் ரூம் போகணும் ஜிமின், பயமாக இருக்கு. என்ன ஒயின் எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குன்னே சொல்கிறேன். நான் தானே, நான் ஒன்று எதுவும் பண்ணிட மாட்டேன், பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். அது ஜிமினும் ஒயினும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் எந்திரிச்சு ஒயின் பக்கத்தில் இருக்க சேரில் போய் உட்காந்தான். ஒயின் கை லைட்டாக நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதை ஜிமின் நோட் பண்ணான். ஏன் திடீர்னு கையெல்லாம் நடுங்குது? நான் என்ன பண்ணிட்டேன்? ஜஸ்ட் பக்கத்தில் தானே உட்காந்தேன். இல்லை ஜிமின், அது எனக்கு பசங்க பக்கத்தில் உட்காந்து பழக்கம் இல்லை, அதான் கொஞ்சம் பயமா. ஓகே ஓகே ஓகே, நான் வேணா ஆப்போசிட்லேயே போய் உட்காந்துக்கவா? இல்லை ஜிமின், உட்காந்துக்கோங்க, பரவாயில்ல. சரி ஓகே, நான் ஆப்போசிட்லேயே உட்காரேன். ஜிமின், அது ஜிமின் போய் அகைன் ஆப்போசிட் சீட்லேயே உட்காந்தான். ஒயின், எதுக்கு பயப்படுறா? சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பர்சனலாக, கேட்குறியா? பேசுங்க ஜிமின். என்ன? ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறேன், உனக்கு என்ன பிடிக்குமா? உங்களை யாருக்கு தான் ஜிமின் பிடிக்காது? நீங்கன்னா காலேஜுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காலேஜுக்கே பிடிக்குமான்னு கேட்கல, உனக்கு என்ன பிடிக்குமா? ஜிமினை ஒயினுக்கு பிடிக்குமா? ஜிமின்,
அது ஒயின் ஐ நோ, பட் நீ சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது. உன் வாயில் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ என்ன மரத்துக்கடியிலன்னு பார்த்துட்டே இருப்பல்ல, நான் சடனாக திரும்பி பார்க்கும்போது நீ அப்படியே கண்ணு மூடிப்ப. ஒரு க்யூட்டான டால் என்னை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீ அவ்வளோ க்யூட் தெரியுமா? ஒரு வருஷமாக ஒரு பையனை சைட் அடிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? சிச்சமன், நாங்கள் நின்று பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீ ஃபர்ஸ்ட் டே என்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும். யாரா அந்த பொண்ணு இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு நானும் பார்த்தேன். அது அப்படியே 1 மந்தில் ஏதோ ஃபீல்லாம் வந்துடுச்சு. சரி ஓகே, நீயே வருவ, நீயே பேசுவேன்னு நினச்சேன். பாரு, இப்போ கூட நான் தான் வந்து உன்ட்டு பேசிகிட்ருக்கேன். ஏதாவது பேசலாம்ல? உன் கண்ணு மட்டும்தான் பேசுமா? இந்த கண்ணு ஏன் ஜிமின் ஜிமின் ஜிமின்னு சொல்லிகிட்டே இருக்கு? ஜிமின், அது எனக்கு பயமாக இருக்கும் ஜிமின் பேசணுன்னா. அது கேர்ள்ஸ்னால் நான் பேசிடுவேன், பசங்கன்னா வயன் ஜிமின் தானே, நான் உன் ஜிமின் தானே, என்கிட்ட பயமாக இருக்கா? வயன் அப்படியே ஃப்ரீஸாக எதுவுமே பேசாமல் இருந்தா. அவள் கண்ணெல்லாம் அப்படி லைட்டாக கலங்கி டியர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. வயன், நான் தான் தப்பாக பேசிட்டேனா? என்னாச்சு வயன்? இல்லை ஜிமின், நான் கிளாஸ் ரூம் போவா. உனக்கு என்கிட்ட பேசணுன்னு இல்லையா? என்கிட்ட எதுவும் சொல்லணுன்னு தோணலையா? ஓகே, நானே வந்து பேசுகிறேன்ல, இந்த டைமாவது என்கிட்ட தான் பேசலாம்ல. ஜிமின், அதான் சொல்கிறேன்ல ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு பசங்கக்கிட்ட பேசலாம் தெரியாது ஜிமின். சாரி ஜிமின், எனக்கு உங்ககிட்ட நிறையா சொல்லணும், நிறையா பேசணும்னு தோணுது தான். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின். சாரி. சரி ஓகே 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 இங்கே பாரு, ஓகே ஓகே நீ பேசுவேண்ணா. நீ அமைதியாயிரு, ஒரு 5 மினிட்ஸ் நீ அமைதியாயிரு போதும். இங்கேயே உட்காந்துரு, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஓகே ஜிமின். வயன் அமைதியாக அதே இடத்துல உட்காந்துருந்தா. ரொம்ப பதட்டமாக, ரொம்ப பயந்து போய் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருந்தா. ஜிமின் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அவளையே ரசித்து பார்த்துட்டே அதே இடத்துல உட்காந்துருந்தான். ஓகே வயன், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போயாவது ஏதாவது பேசுகிறியா? ஜிமின், நான் கிளாஸ் ரூம் போவா. 5 மினிட்ஸ் டைம் எடுத்து இதான் சொல்கிறியா? வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லலாம்ல? ஸ்பெஷலானா ஜிமின்? நடிக்காதா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? ஜிமின், அது ஓகே வயன், நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே ஜிமின். ஓகே வயன், நீ கிளம்பு. கிளாஸ் போ. ஓகே ஜிமின், நான் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படின்னு வயன் அங்கே நெஞ்சா. வயன், சொல்லுங்க ஜிமின். நாளைக்கு நான் காஃபி வாங்கி தரவா? ஜிமின், அது வயன், நாளைக்கு நான் காஃபி வாங்கி தரவா? நீ பேச வேணாம், காஃபி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்துட்டு நீ கிளம்பிடு. உனக்கு என்றைக்கு தைரியம் வருதோ அன்றைக்கி பேசு. ஜிமின், கண்டிப்பாக காஃபி வாங்கி தருவீங்களா? இப்போ நான் உங்களை பேசுகிறேன். அது ஜிமின், கண்டிப்பாக வாங்கி தரேன். ஓகே ஜிமின், பாய். என்னடி இப்படி சுற்றி இருக்கு ஜிமின்? அவங்களாவே வந்து பேசுகிறாங்க, இவ்வளோ அழகாக பேசியிருக்கலாம், என்னென்னலாம் பேசியிருக்கலாம். நீ என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க? ஹிந்தி உனக்கு ஜிமினை பார்த்து இப்படி வளருது. இந்த கை வேறு அப்போ தான் நடுங்குது. ஷோ. வயன், என்னடி ஜிமின் கூட கேன்டீனில் இருந்தியா? மினி, நீ வேற. நான் எதுவுமே பேசல, சும்மாவே உட்காந்துருந்தேன். என்னடி சொல்கிற, லூசா நீ? ஆமாடி, எதுவுமே பேசல. ஜிமின்டி, அது என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? வேறு ஏண்டி? ஆனால் மினி, உனக்கு ஒன்று தெரியுமா? ஜிமின் நாளைக்கும் என்னைய கேன்டீனுக்கு வர சொன்னாங்க, எனக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. தலைங்கிரும். காஃபி வாங்கி குடிக்க தான் போறியா? ஆனால் ஜிமின் என்ன தெரியுமா சொன்னாங்க? உனக்கு எப்போ தைரியமாக இருக்கோ அப்போ பேசு அப்படின்னு சொன்னாங்க. ஜிமினுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு போலடி. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் சீக்கிரமே வந்து ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். வயன், சீக்கிரமே வந்துட்ட போல. ஆமாம் ஜிமின், வெயிட் பண்ணு, காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஜிமின். ஜிமின் போய் காஃபி வாங்கிட்டு ஒரு கப் காஃபியை வயனோட டேபிள் முன்னாடி வச்சான். அவனோட காஃபி எடுத்துகிட்டு
ஒயினுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் வந்து உட்காந்தான். அந்த காஃபியை சிப் பண்ணிகிட்டே ஒயினையே பார்த்துட்டு இருந்தான். காஃபி குடி ஒயின். ஒயன் அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு ஜிமின் பக்கத்தில் இருக்க சீட்டில் வந்து உட்காந்தா. ஜிமின் என்னடா? ஜிமின் நான் இங்கே உட்காந்துக்கப்பா. ஓகே ஓகே ஒயின். ஜிமின் ஒயினை அவன் சைடையில் பார்த்துட்டே இருந்தோம். ஒயின் என்ன ஜிமின்? நீ ஆப்போசிட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுக்கு ஜிமின்? ஒன்று பார்த்துட்டே இருக்கா. ஒயின் குனிஞ்சு வெக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா. ஒயன் பட் இது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ஒயின். என் பக்கத்தில் நீ சூப்பரில். ஜிமின் ஒயினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலான்னு அவள் கைக்கிட்ட அவன் கையை கொண்டு போனான். ஒயினோட ஹேண்ட்ஸ் அகைன் ஷிவராக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஓகே ஓகே நான் டச் பண்ணல. ஓகே தானே நீ? இல்லை ஜிமின் அது எனக்கு பசங்கன்னா கொஞ்சம் பயம். அதான் சாரி ஜிமின் சாரி ஜிமின். ஓகே ஓகே எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. நீ எப்போ பேச கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ பேசு. சாரி ஜிமின் சாரி. நீ என் பக்கத்தில் உட்கார அளவு க்ளோஸ் ஆகிருக்கோம்ல, எனக்கு இது போதும். நீ எப்போ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ பேசு. ஜிமின் எனக்கு காஃபி போதும், நான் போவா? ஒயின் கொஞ்ச நேரம் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். நீ வேணும் ஆப்போசிட் சீட்லேயே போய் உட்காந்துக்கிறியா? ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கு ஜிமின் சாரி. ஒயன் எதுவும் இல்லை, நீ எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. உனக்கு நான் பிடிக்கும்ல, என்ன உன்னோட தான் நினச்சிக்கோ. உன்னால் ஈஸியாக என்கிட்ட பேச முடியும். ஒயன் அப்படியே ஃப்ரீஸான ஐஸோட ஜிமினை பார்த்துட்டு இருந்தா. சரி ஓகே, நீ ரொம்ப பயப்படுற, நான் கிளம்புறேன். லாஸ்ட் ஹவர் லைப்ரரியில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இருப்பேன், நான் மட்டும் இருப்பேன். உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ வா, டோர் ஓப்பனில் தான் இருக்கும் உனக்காக. அண்ட் நான் ஃபோர்ஸ் பண்ணல, உன் இஷ்டம் தான். வரதுன்னா வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஜிமின் அது நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ வரலனாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன் இன்னும் கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னு நினச்சிப்பேன். ஜிமின் ஓகே ஒயின் பாய் அப்படின்னு ஜிமின் ஒயனோட ஹெட்டில் டேப் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போனோம். ஒயன் ஜிமினையே பார்த்துட்டே இருந்தான். ஜிமின் நீ எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குற. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேச தைரியமே வர மாட்டேங்குது. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நடுக்கும் வேறு. உன்னை பார்க்கும்போது நீ பக்கத்தில் இருக்கும்போது தான் வரணுமா? சே. அப்படியே ஒயனும் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பித்தான். லாஸ்ட் ஹவரில் ஜிமின் லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தான். அப்போ ஒயன் லைப்ரரிக்குள்ளே வந்தான். ஒயனை பார்த்ததும் ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக பெரிய ஸ்மைலோட ஒயன்கிட்ட வந்தான். ஒயன் நீ 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 வர மாட்டேன்னு நினச்சேன். நீ இன்னும் பயந்துட்டு தான் இருப்ப. லைப்ரரி வர உனக்கு இன்னும் 1 வீக்காக தான் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதான் ஜிமின் நான் நர்வஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் போடுவேன். அதான் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் ஓகே தானா? நான் பேசுகிறது கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னா சாரி ஜிமின். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டேப்லெட்லாம் இதுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், அப்புறம் பழகிடும். டேப்லெட்லாம் வேணாம் ஒயின். இல்லை ஜிமின் எனக்கு இப்படி இருக்கும். நான் டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன். அது ஈவினிங் நைட் அப்போல்லாம் எடுத்துப்பேன். அது ப்ராப்ளம்லாம் இல்லை ஜிமின். ஓகே 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 நீ டேப்லெட்ஸ் போடணுன்னா தாராளமாக போட்டுக்கோ. கொஞ்ச நாள் இதெல்லாம் தானே சரியாயிடும். ஓகே ஓகே ஜிமின். சரி வா ஒயின், அந்த டேபிளில் உட்காந்து பேசலாம். ஒயன் ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். ஜிமின் ஒரு பிக் ஸ்மைலோட ஒயன் பக்கம் திரும்பினான். ஒயன் ஜிமின் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட சொல்ல ரொம்ப பயம், தைரியமே வரல. உன் பக்கத்தில் வந்து உன்கிட்ட பேச ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப பயந்து ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அதனால தான் நான் உன்கிட்ட வரதே இல்லை. அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் கிழிஞ்சு போச்சுல, அப்போ நீ என்னை ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் கூட இருந்தால் நீ என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு தோணுச்சு. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் ஜிமின். உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு தெரியும் நான் ரொம்ப பயப்படுறேன், நல்லா பேசக்கூட மாட்டேன்னு. ஆனால்
ஜிமன் சாரி, நான் நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் நான் நார்மல் ஆயிடுறேன் ஜிமன். ஹீரோயின், நீ ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்ப ரொம்ப. நீ பேசலைன்னா என்ன, 1 இயராக உன் கண் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு. நீ நான் பார்க்கும்போதெல்லாம் உன் மனசில் நினைக்கிறதெல்லாம் உன் கண் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொண்ணுங்கிட்ட பேசினா அப்படியே உன் கண்ணு கோவமாக மாறும். இந்த க்யூட்டான கண்ணு கோவப்படும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும். நீ என்னோடது வேன், நீ எப்போவுமே என்னோடது. உனக்கு பயமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பயம் போனதும் என்கிட்ட பரவாயில்ல. எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லு, எனக்கு இப்போ சொல்லணும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ வேன், ஐ லவ் யூ ஸோ மச். என் லைஃபோட லாஸ்ட் பிரீத் வர நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஜிமன் பேசிகிட்டு இருக்கும்போது வைன் ஜிமனோட லிப்ஸை பார்த்து, ஜிமன் என்ன வேன், நான் உன்னை கிஸ் பண்ணிக்கவா? வைன் என்ன என்ன வைன் என்ன கிட்ட சாரி, நான் ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வேணும்? அதுதான் ஜிமன் கேட்டேன். அது என்னன்னா ஜிமன், நான் உன்னை கிஸ் பண்ணிக்கவான்னு கேட்டேன். ஜிமன் ஒரு பிக் ஸ்மைலோட ஒயின் கிட்ட வந்தான். ஒயின் ஜிமனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவன் லிப்ஸ் மேலே லிப்ஸ் வச்சு அவனை சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ரொம்ப சாஃப்டாக. ஜிமன் அந்த கிஸ்ஸில் செம்மையாக மெல்ட் ஆகி ஒயினோட ஹிப்பில் சாஃப்டாக அவனோட ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணான். ஒயின் கிஸ் பண்ணிருக்கும்போது ஜிமின் அவன் ஹேண்ட்ஸை லேசாக மேலே தூக்கி ஒயினோட செஸ்ட் கிட்ட வச்சுட்டு அவன் தம் ஃபிங்கரால் ஒயினோட செஸ்ட்டை சாஃப்டாக ரப் பண்ணான். அங்கிள் 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 சாரி அங்கிள் நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்ன தொடாதீங்க அங்கிள், வலிக்குது அங்கிள் ரொம்ப வலிக்குது அங்கிள். ஹே ஒயின், ஹே ஒயின் என்னாச்சு ஒயின், ஒயின் என்ன பார் ஒயின் என்னாச்சு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கிட்ட வராதீங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கிள் ரொம்ப வலிக்குது அங்கிள், தொடாதீங்க அங்கிள். ஹே ஒயின் என்ன பாரு ஒயின் என்னாச்சுமா ஒயின் என்ன பாரு, நஜ்ஜமண்டி அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ரொம்ப வலிக்குது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அமுக்காதீங்க அங்கிள், வேணா அங்கிள். ஒயின் என்னாச்சு ஒயின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பேசுகிறேன் எனக்கு எதுவுமே புரியல. ஒயின் அப்படியே ஃபெயிண்ட் ஆனா. ஜிமின் ஒயினை தூக்கிட்டு மெடிக்கல் ரூம் வந்தான். சார் இது ஒயின் லைப்ரரி கிட்ட மயங்கிட்டா, என்னன்னு பாருங்களேன். ஒயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஒயின் கண்ணையே திறக்கலை. அவள் பேரண்ட்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி அவள் பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒயினை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ஜிமின் ஆம்புலன்ஸ் கிட்டே நின்றுட்டு, ஹே ஒயின் என்னாச்சு ஒயின் உனக்கு, என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுற. அந்த ஆம்புலன்ஸ் காலேஜ் விட்டு வெளியே போச்சு. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிமின் கிட்ட ஓடி வந்தாங்க. என்னாச்சுடா ஒயின் என்ன ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க? தெரியலடா, என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. பயந்து எதுக்கு பயப்பட்டா என்னாச்சு எதுவுமே தெரில. என்னை பார்த்து ரொம்ப பயந்தாடா. நான் பக்கத்தில் நிற்கிறேன், கிட்ட வராதிங்க, அழுதாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஜிமன் இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இருக்காது. மினி இங்கே வா. என்ன ஜிமன், ஒயினுக்கு எதுவும் ப்ராப்ளமா? ஒயின் மயங்கி விழுந்தான்னு உனக்கு தெரியுமா? அவளால் பசங்கக்கிட்ட நார்மலாக பேச முடியாது, ரொம்ப பயப்படுவா. அவள் பேசின மொதல் பையனே நீ தான். மேபி உன்கிட்ட பக்கத்தில் நின்று பேசினனால பயந்து மயங்கியிருப்பாளோ? இல்லை மினி, அவள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. ஒரு மாதிரி கத்தி அழுது ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. அவளுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளமா? தெரியாது ஜிமன், அவன்கிட்ட அதை பற்றி எதுவும் சொன்னதில்லை. பசங்கள்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லுவாள், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரி ஓகே. ஜிமன் காலேஜ் முடிஞ்சதுமே பைக் எடுத்துகிட்டு ஒயினை பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்தான். ஒயினோட ரூமுக்கு வந்து ரூம் டோரை தட்டினான். யாருப்பா? ஆன்ட்டி ஒயின். ஜிமன் வாய்ஸ் கேட்டதும் ஒயின், அம்மா அவங்க என் சீனியர், உள்ள வாப்பா. ஆன்ட்டி ஒயினுக்கு என்னாச்சு, என்ன சொன்னாங்க ஆன்ட்டி? அது வந்து அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா மயக்கம் தானா. அம்மா இவங்க பேர் ஜிமன், இவங்க தாம்மா நான் லைப்ரரியில் மயங்கினப்போ என்னை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓ அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இல்லைனா அவன் மயங்கி இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.
ஓகே ஆண்டி. ஆண்டி நான் வாங்கிக்கிட்ட பேசிக்கவா கொஞ்சம்? பேசிக்கோப்பா. அம்மா நான் சீனியர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேம்மா. நீ வெளியே இருக்கியா? சரி வைன், நான் போய் உனக்கு சாப்பிட்டதான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. வைனோட அம்மா வெளியே போனதும் ஜிமின் அங்கே இருக்க ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு வைன்கிட்ட உட்காந்தான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீராக இருந்துச்சு. வைனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலான்னு கிட்ட வர வந்தான். ஆனால் வைன் கையை தொடாமலேயே அங்கேயே அவன் கை வச்சுருந்தான். வைன் ஜிமனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். ஜிமன், சாரி ஜிமன், நான் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணிட்டேனா? எனக்கு எனக்கு ஜிமன் அது ஜிமன் இருந்துச்சு. ஒயனோட ஹெட்டை அவனோட செஸ்ட்டில் சாய்ச்சிட்டு, ஒயன் ஒன்றும் இல்லை ஒயன், நீ எதுக்கும் பயப்படாத. நான் ஜிமன் ஒயன், ப்ளீஸ் பயப்படாதடி ஜிமன். அது அது வந்து எனக்கு எனக்கு ஜிமன், சாரி ஜிமன். நான் இது உங்ககிட்ட சொல்ல தான் லைப்ரரிக்கு வந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது 2 அங்கிள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப பேடாக நடந்துப்பாங்க. என்னோட செஸ்ட்லலாம் ஹேண்ட்ஸ் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அசிங்கமாக நடந்துப்பாங்க. என் ஸ்கர்ட்லலாம் கை வச்சு ரொம்ப என்ன ஓகே ஓகே இங்கே பாரு, ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு. எனக்கு அப்போ இருந்து யார் என்ன தொட்டாலும் எந்த பசங்களை பார்த்தாலும் ரொம்ப பயம். என் கையெல்லாம் தானாக நடுங்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு. எனக்கு பசங்கனாலே பயம்தான். ஆனால் எப்படின்னே தெரில, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நான் சுத்தமாக அவனை பார்க்கும்போது பயப்படவே மாட்டேன். அதனாலே அந்த ஃபீல் லவ் ஆச்சு. ஆனால் உன்கிட்ட இருக்கும்போது நான் இவ்வளோ அசிங்கமாக நடந்துப்பேன் நினைக்கல ஜிமன். ரொம்ப பயந்துட்டேன் ஜிமன், சாரி. என் கண்ணுக்கு நீ வேறு யாரோ மாதிரி தெரிஞ்ச, அதான் ஜிமன் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சாரி ஜிமன். எனக்கு பெரிய வியாதி இருக்கா? என்னை விட்டு போயிடுவியா ஜிமன்? லூசு, என்ன பேசுகிற நீ உயிரிடி. நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? சரி ஓகே, எத்தனை நாள் உனக்கு இப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வருஷமாகவே இப்படி இருக்கு ஜிமன். இதனால தான் நாங்கள் அந்த கண்ட்ரியை விட்டு மாறி வந்தோம். ஆனால் இங்கே வந்தும் எனக்கு பயம் குறையவே இல்லை ஜிமன். நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல ஜிமன், சாரி ஜிமன். ஆனால் இப்போ பாரு, நான் நார்மலாக இருக்கேன்ல. இப்படி டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது நான் நார்மல் ஆகிடுவேன் ஜிமன். நான் சீக்கிரமே ரொம்ப நார்மல் ஆகிடுவேன் ஜிமன். நம்ப ஜிமன், ப்ளீஸ் ஜிமன், என்னை விட்டு போயிடாத ஜிமன். இவன் என்னை பாரு, இவன் ப்ளீஸ் அல்லாத என் கையை விட்டு. ஏன் ஜிமன் உன் கை என்ன கட்டினா? என்ன தொடக்கூட உனக்கு பிடிக்கலையா? இவன் ப்ளீஸ் டி, எதுவும் பேசாத, என்னால் முடியல. என்ன அசிங்கமாக நினைக்கிறியா ஜிமன்? என்ன இன்னொருத்தவங்கலாம் டச் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணையா நம்ம லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறியா ஜிமன்? வயன், இதில் உன் தப்பு என்னடி இருக்குது? பாரு வயன், இங்கே பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த நிலைமையிலையும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். நான் சொன்னல, என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வர உன் கூட தான் இருப்பேன்னு. இப்போது சொல்கிறேன், என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வர நான் உன் கூட தான் இருப்பேன். என் கடைசி மூச்சு உன் மேலே தான் படும். நிச்சயமாக தான் சொல்கிறேன் ஜிமன், என் கூட இருப்பியா? என் மேலே உனக்கு கோபம் வரலையா? வயன் ப்ளீஸ் இப்படி பேசாத, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன். லவ் யூ ஜிமன், லவ் யூ டி, லவ் யூ. ஜிமன் வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணோம். வயனோட அம்மா வந்தாங்க. ஆண்டி, வயன் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, நார்மல் தான் சொன்னாங்க. ஏதோ ரொம்ப பயந்துட்டா, அதான் மயங்கிட்டான்னு சொன்னாங்க. ஓகே ஆண்டி, வயனை பார்த்துக்கோங்க, நான் வரேன் ஆண்டி. வயன் உடம்பு பார்த்துக்கோ. ஓகே ஜிமன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் காலேஜ் கிரவுண்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். என்னடா ஆச்சு ஜிமன்? பாருடா, என்னடா ஆச்சு? மனசு சரியில்லடா, எனக்கு வயனை பார்க்கணும் போல இருக்கு ஜிமன். இந்நேரம்லாம் இங்கே நின்று என்னை பார்த்துட்ருப்பாள்ல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. டீ பார்க்கணும் போல் இருந்தால் போய் பார்த்துட்டு வாடா. ஆமாம்ல, நான் போய் வயனை பார்த்துட்டு வந்துடுறேன்.
ம் பார்த்து போடா. ம் அப்படின்னு ஜிமன் கிளம்பும்போது அங்கிட்டேருந்து ஒயின் வந்தா. ஜிமன் ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு ஜிமன் ஓடி வந்தான். ஒயின் கிட்ட வந்து அவளை ஹக் பண்ணலான்னு வந்தான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஹக் பண்ணாமல், ஹீரோயின் நீ ஓகேவா? என்னடி காலேஜ் வந்திருக்க, உனக்கு ஓகேவா? ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? எப்போ வீட்டுக்கு போனேன்? ஜிமன் ஹக் பண்ணாமல் நின்னதை பார்த்து ஒயின் ஃபீல் பண்ணிட்டு, நேற்று நைட்டே வந்துட்டோம் ஜிமன், வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதான் காலேஜ் வரலான்னு வந்தேன். இங்கே வந்தா உன்னை பார்க்கலாம்ல, அதுக்காக தான் வந்தேன். ஜிமன் ஒயின் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலான்னு வந்தான். ஆனால் அப்பயும் ஹோல்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டு, ஒயின் வரியா, நம்ம டெரஸ் போவோமா, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோமா? ஓகே ஜிமன். 2 பேரும் டெரஸ் போயிட்டு ஜிமன் ஒயினை விட்டு தள்ளி உட்காந்துருந்தான். ஒயின் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கடி? ஒன்றும் இல்லையா ஜிமன், எனக்கு ஓகே தானா, டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா நான் நார்மல் ஆகிடுவேனா? நிஜமாகவே நான் நார்மல் ஆகிடுவேன் ஜிமன். அது கேட்கும்போது ஜிமன் கண்ணெலாம் கலங்குச்சு. ஏய் நீ நார்மல் ஆயிடுவடி, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம் ஜிமன், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஒயன் ஜிமன் கிட்ட தள்ளி வந்து ஜிமன் பக்கத்தில் வந்து உட்காந்தான். அவன் ஆம்ஸை ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டரில் சாஞ்சா. அப்போது ஜிமன் கையெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு ஜிமன், ஏன் என்னை விட்டு தள்ளி உட்காந்துருக்கா? என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா, இல்லைனா பாவமாக இருக்கா? ஏய் என்னடி பேசுகிற? எனக்கு நீ வேணும்டி, எனக்கு எப்போயுமே நீ வேணும். உனக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நான் காரணமாயிடக்கூடாதுன்னு தாண்டி எனக்கு பயமாக இருக்குது. என்கிட்ட நீ பயப்படக்கூடாதுல்ல. நேற்று நீ எப்படி பயந்த தெரியுமா? ஜிமன் உன் கண்ணு சிரிச்சிட்டே தானே இருக்கும். இப்போ ஏன் ஜிமன் எனக்காக அழுதுட்டுருக்கு? ஏய் அழலாம் இல்லடி, சும்மா ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருக்குது, அதான். ஒன்றும் இல்லை ஒயின். ஜிமன் நான் ஓகே தான் ஜிமன். இங்கே பாரு, நான் உன் ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கேன், உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இப்போ நான் பயப்படவே இல்லை பாரு, என் பேச்சு கூட பாரு எவ்வளோ நார்மலாக இருக்குன்னு. இப்போ நான் ஓகே தான் ஜிமன். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஐ திங்க் ஒரு 6 monthஸில் எல்லாமே சரியாயிடும். நம்பு ஜிமன். ஏய் நான் உன்னை நம்புகிறேன்டி, கொஞ்சம் பயப்படுறேன் அவ்வளோதான். உனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வெளியே போமா? எங்கே ஜிமன்? எங்கேயாவது போமா? எங்கேயாவதுன்னா நீ சொல்லு, உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு, அங்கே கூப்பிட்டு போகிறேன். ஜிமன் எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்குடா. சரி ஓகே, கொஞ்ச நேரம் என் கூடவே இரு. கிளாஸ் அட்டன் பண்ணணுமா? எனக்கு உன் கூட இருந்தால் போதும். ஓகே நீ இங்கே இரு, நான் கேன்டீனில் போய் உனக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு வரேன். ஜிமன் அதெல்லாம் வேணாம் ஜிமன், எனக்கு உன் கூட இருக்கணும். நான் காலையிலேருந்து சாப்பிட்லடி, உன் ஞாபகமாகவே இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வரேன், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், ஓகேவா? ஓகே ஜிமன், சீக்கிரம் வா. சரி ஓகே. ஜிமன் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தான். வைனும் ஜிமனும் அதை ஷேர் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜிமன் சொல்லுவேன், உனக்கு என்னோடய 8th ஸ்டாண்டர்டில் நடந்ததை பற்றிலாம் எதுவும் கேட்கணுன்னு இல்லையா? எங்கே டச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க நல்லா உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? ஏய் அதை பற்றி பேசாத. இல்லை ஜிமன், நீ தெரிஞ்சுக்கணும்ல, அப்புறம் நீ என்ன? ஏய் ஃபைன், இதை பற்றி பேச வேணான்னு சொன்னேன். இல்லை ஜிமன், அப்புறம் நீ என்ன தப்பாக நினச்சா? நான் 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 ஏய் ஃபைன் ப்ளீஸ் டி, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ பயப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. எது நடந்திருந்தாலும் ஓகே, என்ன நடந்திருந்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு நீ வேணும், எனக்கு பாஸ்ட் பற்றிலாம் எந்த தாட்டும் இல்லைடி. இப்போ நீ என் பக்கத்தில் இருக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நீ கூடவே இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஜிமன் அது வயன் ப்ளீஸ் வயன், அதை பற்றி யோசிக்காதடி. நீ அதை பற்றி யோசிக்காமல் இருந்தாலே சீக்கிரமே நீ நார்மல் ஆகிடுவேன். ஆனால் ஜிமன் நான் உன்னை சீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுடா. ஏய் என்ன நீ சீட் பண்ண? அதில் உன் தப்பு எதுவுமே இல்லடி. ஏய் சரி விடு, நீ சொல்லு, என்னை ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்? உனக்கு எப்போ ஜிமனை லவ் பண்ணலான்னு தோணுச்சு? ஜிமன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவாயன், சொல்லு. நம்மளை பற்றி பேசுவாயன் ப்ளீஸ். சரி ஓகே நான் சொல்கிறேன். எனக்கு எப்போ லவ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் கேர்ள்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீ வந்து
உன் ஃப்ரெண்டு மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு, டேய் பொம்பளை பிள்ளைங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, டீசெண்டாக நடந்துக்க தெரியாதா, நீ பண்ணுற வேலைலாம் உன்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்களான்னு தோண வைக்கும்டா அப்படின்னு கோவமாக பேசினது தெரியுமா? அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னல, அது ரொம்ப மரியாதையாக இருந்துச்சு. நீ பொண்ணுங்களை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணு. சும்மா விளையாட்டுக்கு கூட நீ எந்த பொண்ணுங்களையும் கிண்டல் பண்ண மாட்டேன். நீ பொண்ணுங்கக்கிட்டலாம் ரொம்ப டீசெண்டாக நடந்துப்ப. அதெல்லாம் பார்க்கும்போது நீ என் லைஃப் ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒயின் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி, கடைசி வரையும் கூட இருப்பில்ல ஜிம்மன். ஒயின் இப்படி இருப்பியான்லாம் என்கிட்ட கேட்காத. கடைசி வரை நான் கூட தான் இருப்பேன். நீ என் கூட இருக்கிற இருப்பல்ல? இருப்பேன் ஜிம்மன், இருப்பேன். சரி நீ சொல்லு ஜிம்மன், எப்போ உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு? உன் மேலே லவ் தனியாக வரணுமாடி? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு குட்டி பொம்மை என்னை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போவே நான் பாதி கரைஞ்சிட்டேன் தெரியுமா? அப்புறம் ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு வந்து உன் மண்டையிலே கொட்டினான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வான்னு கூப்பிட்டா. அப்போ நீ கொஞ்சம் நேரம் ஜிம்மனை பார்த்துட்டு வரேன்டி அப்படின்னு க்யூட்டாக சொன்னேன். என்னை பார்க்கவே நீ அவ்வளோ ஏங்குறன்றது நீ என் மேலே வச்சுருக்க லவ் அப்படியே காட்டுச்சு. ஐ திங்க் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ தாண்டா உன்னோடதுன்னு. எப்போ வந்துச்சுன்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலடி, ஆனால் எப்போயோ வந்துடுச்சு. சரி ஓகே, எப்படி நேற்று கிஸ் பண்ணலான்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சு மேடமுக்கு? அதுவும் ஜிம்மன் நீ கிண்டல் பண்ணக்கூடாது. கிண்டல் பண்ண மாட்டேன் சொல்லு ஜிம்மன். அது லிப்ஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சா. அப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு ஜிம்மன். அப்போ தான் சும்மா கேட்கலான்னு ஜிம்மன். அது வந்து ஜிம்மன் ஒயின் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி ஒயின், என்னாச்சு? இங்கே பாரு ஒயின். ஒயின் ஓகே தானே நீ? ஒயின் 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 இங்கே பாரு ஒயின். ஜிம்மன் ஒன்றும் இல்லை ஜிம்மன், நீ பயப்படாத. டேப்லெட் போட்டுட்டேன்னா நார்மல் ஆகிடுவேன் ஜிம்மன். ஒரு நிமிஷம் ஜிம்மன். ஒயின் அவள் பேக்லேருந்து டேப்லெட் எடுத்து போட்டான். ஒயின் நீ ஓகேவா? ஒயின் என்னை பாரு ஒயின். ஓகேவா நீ? நான் ஜிம்மன் ஒயின், நான் தெரியுறேன்னா ஒயின், என்னை பாருடி. ஒயின் 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 என்னாச்சு ஒயின்? ஜிம்மன் பயப்படுறியா? எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஐம் நார்மல். பாரு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா 2 minutes தான் ஜிம்மன். டேப்லெட் போட்டால் உடனே சரியாயிடும் ஜிம்மன், பயப்படாதா? பயம்படுத்துறடி நீ என்ன அப்படின்னு ஜிம்மன் ஒயனை அவள் ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு சைட்லேருந்து ஹக் பண்ணான். பயப்படாத ஜிம்மன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரி வெளியே போமா, நீ கூப்பிட்டல்ல. வா போகலாம். ஜிம்மன் பைக் எடுத்துகிட்டு உட்கார் வைன். ஜிம்மன் பைக்லையா? பைக்கில் தான். என்னாச்சுடி? இல்லை வேணாமா பைக்? இல்லை ஜிம்மன் ஓகே தான் எனக்கு. வரேன். ஒயின் பைக்கில் ஏறி உட்காந்தா. அவள் உடம்பு ரசாத மாதிரி தள்ளி தள்ளி உட்காந்தா. ஜிம்மன் பேசிகிட்டே போனான். ரொம்ப தூரம் போய்கிட்டு இருந்தாங்க. ஜிம்மன் கேட்குறதுக்கெலாம் ஒயின் தள்ளி உட்காந்தே பதில் சொல்லிட்டு இருந்தா. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஜிம்மன் பிரேக் போடும்போது ஒயின் அப்படியே வந்து ஜிம்மனை ஹக் பண்ணான். ஜிம்மன் ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ணான். அடுத்த செகண்ட் ஒயின், அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் நான் இறங்கிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு ஓடிட்டுருக்க வண்டியிலேருந்து இறங்க போனோம். ஒயின் ஒரு நிமிஷம் ஒயின். என்னாச்சு ஒயின்? ஜிம்மன் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னாச்சு ஒயின்? அங்கிள் ஏன்னா அங்கிள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள், தொடாதீங்க அங்கிள் ப்ளீஸ். ஒயின் ஒயின் இங்கே பாருமா, ஒன்றும் இல்லை. ஜிம்மன் தான் ஒயின் என்னை பாரு அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ரோட் சைட்லேயே உட்காந்து ஒயின் அழ ஆரம்பிச்சா. ஒயின் ஒயின் என்னை பாரு ஒயின், ஒயின் என்ன இங்கே பாரு என்ன ஜிம்மன் ஒயின். ஓகே ஓகே நீ என் கூட வண்டியில் வர வேணாம். உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் தானடி சொன்னேன், இதானே ஓகேன்னு சொன்னேன், சொல்லியிருக்கலாம்ல வண்டி வேணாம் ஜிம்மன்னு. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் வேணாம் அங்கிள், ரொம்ப வலிக்குது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். என்னடியாச்சு உனக்கு? என்னால் தானே. ஓகே இங்கே பாரு ஒயின், இங்கே பாரு ஒயின். நீ ஆட்டோவில் போகிறியா? ஓகே இங்கே பாரு அங்கிள் தான் சொல்கிறேன், ஆட்டோவில் போகிறியா? ஆட்டோவில் உன் வீட்டுக்கு போயிடுறியா? ஓகே ஓகே அங்கிள் நான் வீட்டுக்கு போகிறேன் அங்கிள், அம்மாட்ட போகிறேன் அங்கிள். ஓகே ஓகே நான் ஆட்டோவில் நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஓகே அங்கிள்
ஜிமின் ஒயனோட அட்ரஸை சொல்லி ஆட்டோவில் ஏற்றி விட்டான். ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். ஒயனோட வீட்டுக்கிட்ட ஆட்டோ நின்னதும் ஒயன் இறங்கி வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடினான். ஜிமின் பின்னாடியே வந்தான். இவன் என்னாச்சுமா? என்ன நேரத்தில் வந்திருக்க? அம்மா அந்த அங்கிள் அம்மா இவன் என்னாச்சுமா? என்னாச்சு? நீ பாரும்மா, என்னாச்சு? அம்மா அந்த அங்கிள். ஆண்டி தம்பி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி, திடீர்னு பயந்து அழ ஆரம்பிச்சிட்டா. என் கூட வர ரொம்ப பயந்தா, அதான் ஆட்டோவில் வர வச்சுட்டு நான் பின்னாடி வந்தேன் ஆண்டி. பார்த்துக்கோங்க ஆண்டி வாயினா. சாரிப்பா, அவள் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்திட்டாளா? சிச்சா இல்லை ஆண்டி, இப்போ பார்த்துக்கோங்க வாயினா. அவள் டேப்லெட் போட்டால் நார்மல் ஆகிடுவேன்னு சொன்னான். அவகிட்ட இப்போ டேப்லெட் எதுவும் இல்லை, அதான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் ஆண்டி. நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க, அவளுக்கு டேப்லெட் கொடுங்க ஆண்டி. ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா இவ்வளோ தூரம் கூட்டு வந்ததுக்கு. ஜிமின் என்னோட வீட்டு வாசல்லே உட்காந்து தேம்பி அழ ஆரம்பித்தான். என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலடி. என்னை பார்த்து நீ இவ்வளோ பயப்படுற. உன்னை தொட்டு பேச ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் நீ ரொம்ப ஹர்ட்டாரில்ல. நீ கஷ்டப்படுறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. என்ன பண்ண, உன்னை எப்படி சரி பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி ஜிமன் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஒயன் வீட்டிலேருந்து வெளியே ஓடி வந்தான். ஜிமன் இப்போ போல ஜிமன், நான் காலேஜ் வரலான்னு தான் வந்தேன். நீங்கள் தான் இருக்கியா ஜிமன்? சாரி ஜிமன், ரொம்ப சாரி ஜிமன். ஒயன் இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஒயன், இங்கே பாரு ஒன்றும் இல்லை நீ எதுவுமே பண்ணலடி. நான் தான் கொஞ்சம் பைக்கில் சாரி ஒயன், சாரிடி. சாரி ஜிமன், சாரி ஜிமன், ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டேன் நான். அகேன் சாரி. சீச்சி இங்கே பாரு, இதுவும் இப்போ நார்மல் ஆகிட்டல. எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் ஓகே தான். நீ ஓகேவா? நான் ஓகே தான் ஜிமன். பாரு நான் நார்மலாக பேசுகிறேன், நார்மல் ஆகிட்டு டேப்லெட் போட்டிருந்தேன்னா நான் நார்மலாக இருந்திருப்பேன் போல ஜிமன். சரி ஓகே, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. இல்லை ஜிமன், எனக்கு வெளில கூப்பிட்டு போ. அம்மா வீட்டில் இருக்கவாடி, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. இல்லை ஜிமன், நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் காலேஜ் போகிறேம்மான்னு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க ஜிமன். நம்ம வெளியே போவோமா? நான் டேப்லெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஜிமன் பேக்கில். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் நாடி ஜிமன். நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். சாரி ஜிமன். சீச்சி ஓகே நீ டேப்லெட் போட்டுல பா போகலாம். போகலாம் ஜிமன். ஒயன் பைக்கில் ஏறி உட்காந்து ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணான். ஜிமனோட ஹேண்ட்ஸ்லாம் ஷிவராச்சு. ஒயன் வேணாமே ஆகலாம், எத்துக்கடி கொஞ்ச நாள் ஆகட்டும். ஜிமன் பயப்படுறியா? என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்காடா? சீச்சி பயம்லாம் இல்லடி, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. ப்ளீஸ் ஜிமன், எனக்கு ஒன்று ஹக் பண்ண போல இருக்கு ஜிமன். இப்போ ஜிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட திரும்பி ஒயனோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே போனோம். ஒரு கஃபே கிட்டே நிப்பாட்டி, ஒயன் எனக்கு இந்த கடை நான் ரொம்ப பிடிக்கும், இங்கே உன் கூட வந்து ஒரு தடவையாவது எதாவது சாப்பிட்ணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன், வா போகலாமா? போகலாம் ஜிமன். ஒயன் ஜிமனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு அந்த கஃபேக்குள்ளே போனான். எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சொல்லு, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணுறேன். என்னோடதெல்லாம் நீ சாப்பிட்டு பாரு, உன்னோடதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன், ஓகேவா? சரி ஜிமன் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு, அதை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்டி. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு, அதை நான் ஆர்டர் பண்ணுறேன். நான் வாங்கி தருவேன்னா நீ சாப்பிடுவேன், ஓகே? எனக்கு பிடிச்சத நீ சாப்பிடு, உனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிட்றேன், ஓகேவா? ஜிமன் உனக்கு பிடிச்சது தான் உனக்கு கிடைக்கணும். நீ சொல்லு உனக்கு எது பிடிக்கும்னு, அது நான் வாங்கி தரேன். ஜிமன் நம்ம 2 பேரும் காஃபி வாங்கி குடிக்கக்கூடாது? வாங்கி என்ன காஃபி? காஃபி குடிக்கும்போது நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிமன். காஃபி குடிக்கும்போது அழகாக இருக்கணும். ஆமாம் ஜிமன், நீ முன்னாடி 2 தடவை காஃபி குடிச்சிருக்க, அப்புறம் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? வேறு எப்போல்லாம் அழகாக இருக்கேன்? நீ எப்போயுமே அழகாக இருக்க ஜிமன். என் வயனை விடையா? நான்லாம் அழகில்லை ஜிமன், உன் பக்கத்தில் நானும் ரொம்ப சுமாராக இருப்பேன். யார் சொன்னா அப்படின்னு ஜிமன் ஒயனோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு அவளை பக்கத்தில் க்ளோஸாக இழுத்துட்டு, ஒயன் தான் உலகத்துலேயே அவ்வளோ அழகு தெரியுமா, எப்படி இருக்க தெரியுமா, இந்த கண்ணு ரெண்டும் ஜிமன் 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 சொல்லும்போது அப்படி இருக்கும். இந்த லிப்ஸ் ஜிமன் எப்படா இந்த லிப்ஸ் சாப்பிட்டு காலி பண்ணுவேன் அப்படின்னு தோண வைக்கும். இந்த சீக்ஸ் காட் என்ன சீக்ஸ்டா அப்படின்னு நினைக்க வைக்குதுடி.
நீ அவ்வளோ அழகுடி. ம் ஜிமன், நான் அவ்வளோ அழகா என்ன? ஆமாடி, என் அழகி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்க. ஜிமன், உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமா? எனக்கு ஒன்றா அவ்வளோ பிடிக்கும். அப்படியே 2 வீக்ஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு. வயன் கொஞ்சம் நர்வஸ் ஆனாலே உடனே டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுப்பா. ஜிம்முனும் வயனும் காலேஜ் ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணாமல் சுற்றிகிட்டே இருந்தாங்க. செம்மையாக லவ் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக அவங்க லைஃப்பை அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஈவினிங் பீச்சில் உட்காந்துருந்தாங்க. அப்போ வயனும் ஜிம்முனும் பீச்சில் விளையாடிட்டு ட்ரெஸ்லாம் நனைஞ்சிட்டு, ஏ இது இப்படி நினச்சி வச்சுருக்க? நான் எங்கடா நினச்சேன், நீ தான் தண்ணியை எடுத்து ஊற்றி இப்படி நீரமாக்கி வச்சுருக்க. ஆனால் வெட்டான ட்ரெஸ் நீ எப்படி இருக்க தெரியுமா? ஜிம்மன், சரி ஓகே வா, அங்கே ரூம் இருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏய் ஜிம்மன், நீ அந்த பக்கம் திரும்பி இருந்துக்கோ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓ அப்படி. ஜிம்மன், திரும்பலாம் முடியாது, நீ மாற்றுறதுனா மாற்று, இல்லைன்னா இரு ட்ரெஸ்ஸோடு இரு. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். ஏய் ஜிம்மன், பார்க்குறியா? ஏய் பார்க்கலடி, திரும்பி தான் இருக்கேன். நிஜமாகவே பார்க்கலையா? நிஜமாகவே பார்க்கலடி, சீக்கிரம் மாற்று. ஜிம்மன், நிஜமாகவே பார்க்கலையா? வயன் என்ன பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குடி, சீக்கிரம் மாற்று. ஜிம்மன், நிஜமாகவே நீ பார்க்கலையா? வயன் அப்படின்னு ஜிம்மன் திரும்பி வயனை டைட்டாக பண்ணான். நானும் நல்ல பையனாக இருக்கலாம்னு நினச்சா பார்க்கலையா நீ பார்க்க சொல்கிறியா? எத்தனை தடவை சொல்கிறது பார்க்கலையானா? ஒருத்தருக்கே அது பார்க்கணுன்னு உனக்கு தோண வேணாம் மேடம். வயன், நீ கிட்ட பிள்ளையா ஆகிட்டு தெரியுமா? நான் கிட்ட பிள்ளையா இருக்க தாண்டா ஆசைப்பட்றேன், இன்னும் கிட்ட பிள்ளையாகவே வச்சுக்கிறியா? வயன், உன் ஜஸ்ட் எப்படி தெரியுமா இருக்குது? என்னை அமுக்கும்போது அப்படி பண்ண மாதிரி இருக்குடி. அப்படியா ஜிம்மன்? இங்கே பாரு, உடனே அப்படி ஆஃப் ஆகாதா? நீ என் கூட இருக்க, என் கூட இருக்கும்போது என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஆமாம் ஜிம்மன், நான் கூட இருக்கேன், உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஓகே, ஜஸ்ட்டில் கிஸ் பண்ணிக்குவா. என்ன ஜிம்மன்? ஜஸ்ட் கிஸ் தான், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜிம்மன் வயனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணலான்னு வந்தான். அப்படியே கொஞ்சம் மேலே கிஸ் பண்ணலான்னு வந்தான். அப்படி கிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சிகரெட்டால் சுட்ட மாதிரி ஒரு பெரிய தழும்பு இருந்துச்சு. இவன், என்னடி இது? ஜிம்மன், அது வந்து ஜிம்மன், வயன் என்ன செடி? ஜிம்மன், அதான் வந்து ஜிம்மன், அது ஜிம்மன் வயனை டைட்டாக் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கு புரியுது, ஓகே நீ எதுவும் சொல்ல வேணாம். ஜிம்மன், அது வந்து ஜிம்மன், நான் என்னன்னு சொல்கிறேன் ஜிம்மன், அது வந்து வயன் இங்கே பார், ஓகே அப்படின்னு சொல்லி அந்த காயத்து மேலேயே ஜிம்மன் சாஃப்டாக கிஸ் பண்ணான். வயனோட பாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜிம்மன், ஓவராக பூரா வெளியே போ. வயன், நான் வெளியே இருக்கேன். ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வயன் ஸ்டாப் பண்ண. ஜிம்மன், என்னாச்சு ஜிம்மன், நீ ஓகே தானே? நான் ரொம்ப ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் விட்டா நான் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வெளியே இருக்கேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஜிம்மன், வேறு வேலை பார்க்கலாமே. வாட்? விளையாடுறியா? நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், எனக்கு நீ வேணும். என்ன ஃபைன், என்னாச்சு உனக்கு? நான் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கேன், என்னை இன்னும் ஹீட் ஆகாதா? விட்டுடி. ஜிம்மன் புரிஞ்சுக்கூட அப்படின்னு ஜிம்மனை இழுத்து வயன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வயன் போதுமா? வயன் ப்ளீஸ் போதும். வயன் முட்டிலாடி ப்ளீஸ் போதும். ஜிம்மன், எனக்கு நீ வேணும். என்னாச்சு வயன், ப்ளீஸ் போதும் டே. ஜிம்மன் ப்ளீஸ். வயன், என்ன இதெல்லாம்? ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், என் கூட தானே? வயன், எனக்கு இதெல்லாம் வேணும் தான், ஆனால் இப்போ வேணாமே. ஜிம்மன், நான் உனக்கு பிடிக்கும் தானே? நீ உயிரடி லூஸு, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே கேட்காது. எனக்கு இது இப்போ வேணாம். எனக்கு இது என் வீட்டில் இல்லைன்னா உன் வீட்டில் அப்படி வேணும். ஜிம்மன், அப்போனா இப்படியே போமா உன் வீட்டுக்கு? என்னடி வயன், நீ திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுற, எதுவும் ப்ராப்ளமா? சரி ப்ராப்ளம்லாம் இல்லைடா, எனக்கு உன் கூட ஹாப்பியா, அதான். எப்போ நான் கூட தானே இருப்பேன், எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ வேணாண்டி. ஜிம்மன், வேணான்னு சொல்கிறேன். நான் வேணாமா?
இப்படி கேட்காதடி, நான் ரொம்ப ஹீட்டாக இருக்கேன், உனக்கு புரியுதா? நீ படிச்சிட்ருக்கவன் என்னால் காண்டம்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் உன்னை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆசைப்பட்றேன். மேபி நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஜிமன், பரவாயில்ல ஜிமன், ஒரு தடவைடா. ஏய் வயன், என்னடி குழந்த மாதிரி கேட்டுட்ருக்க? நோ சொல்ல கூட மனசு வர மாட்டேங்குது. ஆனால் நோ தான். இப்போ வேணாம். நீ ஃபைனல் இயர் போய் ஒரு 6 months ஆகட்டும். அப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கூட காலேஜ் முடிச்சுட்டு நம்ம டெலிவரி பார்த்துக்கலாம். ஜிமன் வயன் ப்ளீஸ் டி, அழகில நானே கண்ட்ரோலாக இருக்க ஆசைப்பட்றேன். என்னை இன்னும் ஹைப் ஆக்காதடி ப்ளீஸ். வெளியே இருக்கேன், சீக்கிரம் வா ஜிமன், ஒரே ஒரு தடவைடா. இவன் ப்ளீஸ் டி, நான் வெளியே இருக்கேன். ஆசையாக்காதடி, முடியலனால வெளியே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. வயனோ பேக்லேருந்து வேறு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தான். போமா ஜிமன், போகணுமா? உன் வீட்டுக்கு போமா? அடி வாங்குவேன், வீட்டுக்கு போகலாவா? ஜிமன் வயனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போனான். நெக்ஸ்ட் டே மினி, மினி வயனுங்க, வயன் காலேஜ் வரல. காலேஜ் வரலையா? ஏன் ஜிமன், உனக்கு தெரியாதா? இல்லை, அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. ஜிமன் ரொம்ப அப்செட்டாக வயனுக்கு கால் பண்ணோம். ஆனால் வயன் கால் இருக்கவே இல்லை. அகெயின் கால் பண்ணிகிட்டே இருந்தான். அவள் கால் அட்டன் பண்ணலங்கவும் சரி நேரில் போய் பார்க்கலான்னு ஜிமின் வயனோட வீட்டுக்கு போனோம். வயனோட வீடு பூட்டி இருந்துச்சு. அப்போ ஜிமின் வயனோட அம்மாவுக்கு கால் பண்ணான். ஆண்டி, நான் ஜிமின், வயனோட சீனியர். வயன் காலேஜ் வரல, அதான் எதுவும் ப்ராப்ளமானு கேட்கலான்னு. எதுவும் ப்ராப்ளம் ஆண்டி? தம்பி, வயனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு ஆண்டி? நேற்று கூட பார்த்தனே, ஓகே தானே? அவள் நல்லா தான் இருந்தா. என்னாச்சு ஆண்டி? திடீர்னு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஓகே ஆண்டி, நான் வரேன். ஜிமின் காலை கட் பண்ணிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போனோம். சிஸ்டர், வயன் எந்த ரூமில் இருக்காங்க? வயன் ஐசியூவில் இருக்காங்க. ஐசியூலையா? சிஸ்டர், அந்த வயன் இல்லை, நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன். வயன் வேறு ஏதாவது வயன்? இல்லை சார், இன்றைக்கி ஒரே ஒரு வயன் தான் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க ஐசியூவில் இருக்காங்க. ஐசியூலையா? ஜிமின், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இருக்காது, வயனுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஜிமின் நோவஸா ஐசியூ கிட்டே போனோம். ஐசியூ வாசலில் வயனோட அப்பா அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. ஆண்டி, வயன் தம்பி, அவள் உள்ளதான் இருக்கா, ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். ஆண்டி ஆண்டி என்ன சொல்கிறீங்க ஆண்டி? எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி. அவன் நான் நேற்று கூட அவளை பார்த்தேன், அவள் ரொம்ப நல்லா இருந்தா. நான் உங்களை பேசினாலே ஆண்டி, அவளுக்கு காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பிளட்டாக வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். அவள் டேப்லெட்ஸை நிறைய டோஸ் எடுத்துருக்காலும், ரொம்ப சீரியஸாக இருக்கா. ஆண்டி என்ன சொல்கிறீங்க ஆண்டி? டேப்லெட் ஆனால் அது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது தானே? ஆமாம், ஆனால் அதை ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக எடுத்திருக்கா. அதான் ஆண்டி, நான் போய் எனக்கு பார்க்கலாமா? ஐசியூக்குள்ளே விட மாட்டாங்கப்பா ஆண்டி. இல்லைண்ணா, நான் போய் எனக்கு பார்க்கணும். ஜிமின் அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக உள்ளே போனோம். சிஸ்டர்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. சார் உள்ளே வரக்கூடாது சார், என்ன பண்ணுறீங்க சார்? நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் சார். அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார், உங்கள்கிட்ட பேச முடியாது. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மட்டும்தான் ப்ளீஸ். ஜிமின், என்னாச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வயன். உனக்கு ஒன்றும் இல்லை தானே வயன்? வயன் ஜிமினோட ஆன்சர் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜிமின் நான் செத்துருவேன் ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின், எனக்கு உயிரோடு இருக்கணும் போல இருக்குது ஜிமின், என்னால் சாகலாம் முடியாது ஜிமின், எனக்கு நீ வேணும் ஜிமின், நான் கூடவே எப்போயுமே இருக்கணும் ஜிமின், நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின். இப்பெல்லாம் பேசாத வயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன். உனக்கு ஒன்றும் இல்லை வயன், உனக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் பாரு, உனக்கு ஒன்றும் செய்யாது. எனக்கு உன் கூட இருக்கும்போது நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது, நான் உன்னை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு அந்த டேப்லெட்ஸை நிறைய எடுத்துக்கிட்டேன் ஜிமின்.
அந்த டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தான் போடணுமா. நான் நிறைய போட்டேனா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சா. சிம்மன், நான் செத்துருவேனா சிம்மன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சிம்மன். எனக்கும் உயிரோடு இருக்கணும் சிம்மன். எனக்கும் கூட இருக்கணும். உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணணும், ஒன்று பண்ணணும், இன்னும் டைட்டாக பண்ணணும் சிம்மன். சிம்மன் உன்னை ஜாக் பண்ணிட்டு உனக்கு ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே இல்லை, உனக்கு எல்லாமே சரியாயிடும்டி. கொஞ்சம் நேரம் தான் ட்ரீட்மெண்ட், அப்புறம் நீ எப்போயும் போல எஞ்சி வந்துடுவேன். நம்ம போகலாம், நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம். என்னடி இதுக்கு தான் நீ தின்ட்டு அப்படிலாம் கேட்டியா? உனக்கு தெரியுமா முன்னாடியே இப்படி தான் நடக்கும்னு? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கெலாம் அப்புறம் தான் எனக்கு ஏதாவது செய்யும்னு நினச்சேன் ஜிமன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கல ஜிமன். எனக்கும் கூடவே இருக்கணும் போல இருக்கு ஜிமன். என்னை விட்டு போயிடாத ஜிமன். ப்ளீஸ் டி, என்னை விட்டு நீ போயிடாத. எனக்கும் கூட இருக்கணும்டி, எப்போவுமே கூட இரு ப்ளீஸ் ஜிமன். நான் போயிட்டேன்னா இப்படி நீ அழக்கூடாது, ஓகேயா? லூசு அடிச்சிருவோன்னு. ஜிமன் ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு ஜிமன். நான் செத்து போயிட்டேன்னா கூட உன் கண்ணு அழக்கூடாது, சரியா? எப்போயும் சிரிச்சிட்டே தான் இருக்கணும். உன் கண் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கும், அந்த ஸ்மெல் நான் உன் கண்ணில் எப்போயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜிமன். என்னால் அந்த ஸ்மெல் ஃபேட் ஆகக்கூடாது. சிரிச்சிட்டே இருப்பல்ல ப்ளீஸ். என்னால் முடியலடி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. உனக்கு புரியுது தானே? எனக்கு நீ வேணும்டி. செத்து மட்டும் போன அவ்வளோதான், பார்த்துக்கோ ஜிமன். லவ் யூ வயன், லவ் யூ, லவ் யூ. அந்த செகண்ட் வயனோட குரூப் அப்படியே லூஸ் ஆச்சு. ஜிமன் வயன் இன்னும் டைட்டாக இருக்கணும். ஆனால் வயனோட ஹேண்ட்ஸ் ஜிமன் மேலேருந்து மொத்தமாகவே இறங்குச்சு. ஜிமன் வயனை பார்த்தோம். வயன் வயன் என்ன பாரு, வயன் கண்ணு தர, வயன் எனக்கு கண்ணு திறந்து பாருடி. வயன் இங்கே பாரு வயன். ஜிமன் வயன் இங்கே பாருமா ப்ளீஸ், கண்ணு தர வயன். வயன் எனக்கு நீ வேணும்டி, கண்ணு தர வயன் ப்ளீஸ். வயன் ஒரு தடவை நான் பாரு வயன். கண்ணீரில் முடிந்தால்தான் காதல் காவியம், நேற்றினில் வாழ்வேனோ, தோள்களில் சாழ்வேனோ, கைவிரல் பிடித்து காதலில் திளைத்து காலங்கள் மறப்பேனோ. நம்மை எண்ணி அழுகிறேன், கரைகிறேன், உயிரை துறக்கிறேன்.